அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தின் ரட்சகனாகிய அல்லாஹ்வுடைய புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இப்போ மனிதர்களுடைய இயல்பான குணமான கோபத்தை பத்தி பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபர் மற்றொரு நபரை இழுத்து கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், இவர் என்னோட சகோதரை கொலை செய்து விட்டான்னு சொல்லி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எதற்காக கொலை செய்தான்னு சொல்லிட்டு அந்த கொலை செய்த நபர்கிட்ட கேட்கும் போது அந்த நபர் சொல்றாங்க, நாங்க 2 பேரும் மரங்களை வெட்டி கொண்டிருந்தோம், எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு, எனவே அவர் வந்து என்னை திட்டினார், எனக்கு கோபம் வந்தது, என் கையில் உள்ள கோடாரி அவர் தலையில் போட்டேன், உடனே அவர் மரணித்து விட்டான்னு சொல்லி சொல்றாங்க. ஓனா எப்படி ஆட்டை வேட்டையாடுகிறதோ அதே போல கோபம் வந்து அறிவை வேட்டையாடிவிடும். பல தலைமுறையாக சேர்ந்து வாழ்ந்த குடும்பம் கூட கோபமான சில வார்த்தைகளால் பல தலைமுறையாக பிரிந்து விடுகிறது. ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனார் ஹதரத் அலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வந்து உழவு செய்யறதுக்காக தண்ணி கொண்டு வர சொல்லி தன்னோட பணிப்பெண் கிட்ட சொல்றாங்க. அந்த பணிப்பெண்ணும் வந்து உழவு செய்ய தண்ணி கொண்டு வராங்க. அப்ப அலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வந்து தலைப்பாகையை கழட்டிட்டு உழவு செய்யறதுக்காக தயாரான நிலையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பணிப்பெண் தண்ணி கொண்டு வரும்போது கை தவறி அந்த அலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய தலையில போட்டுடுறாங்க. எனவே அலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய தலை உடைஞ்சு ரத்தம் வருது. அப்ப அலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய கண்கள் கோபத்தால் சிவந்துச்சு. அப்ப அந்த பணிப்பெண் சொல்றாங்க, நல்லடியார்கள் வந்து கோபத்தை அடக்குவாங்க சொல்லி எல்லாம் சொல்றாங்க. எனவே அலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும் வந்து நான் வந்து என்னோட கோபத்தை அடக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பணிப்பெண் குறிப்பும் நல்லடியார்கள் எல்லாம் மன்னிச்சிடுவாங்க சொல்லி எல்லாம் சொல்லி சொல்றாங்க. அலி ரஹ்மத்துல்லாஹ் வந்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. 3வது தடவையாக அந்த பணிப்பெண் வந்து நல்லடியார்கள் உரிமை விட்டுருவாங்க சொல்லி எல்லாம் சொல்லி சொல்றாங்க. உடனே அலி ரஹ்மத்துல்லாஹ் வந்து நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக உன்னை உரிமை விடுகிறேன்னு சொல்லி சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அனுப்பப்பட்ட நபிமார்களும் கோவப்பட்டிருக்காங்க. ஆனா அதனோட சுய தேவைக்காகவும் குடும்பத்திற்காகவும் கோவப்பட்டது இல்லை, மாறாக அல்லாஹிற்காக கோவப்பட்டிருக்காங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் எப்படிலாம் இழிவுபடுத்த முடியுமோ அப்படிலாம் இழிவுபடுத்தினான். ஆனா அப்ப கூட கோவப்படல. ஆனா அதனோட சமுதாய மக்கள் வந்து மாற்றுக்கண்டை வணக்கத்தை கேள்விப்பட்டதும் கோவப்பட்டாங்க. அதுவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கப்பல் கட்டு கொண்டு இருக்கும் போது அந்த சமுதாய மக்கள் எல்லாம் நீங்க எப்படி வந்து கப்பல் தரையில ஓடும், நீ நபித்துவ வரையை விட்டுவிட்டு தச்சராக மாறிட்டாலாம் கிண்டல் செஞ்சாங்க. ஆனா அப்ப கூட கோவப்படல. ஆனா தன்னுடைய சமுதாய மக்கள் வந்து 950 வருட தக்குவம் பண்ணிட்டு இணை வைப்பில் உறுதியாக நின்ற போது கோவப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபர் வந்து எனக்கு உபதேசம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லா தகுல கோவப்படாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 2வது அந்த நபர் வந்து திருப்பி உபதேசம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லா தகுல கோவப்படாதீங்கன்னு சொல்றாங்க. 3வது அந்த நபர் வர்றாங்க, திருப்பி உபதேசம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லா தகுல கோவப்படாதீங்கன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கோவத்தை அடக்க சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோபம் வரும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். 2வது கோபம் வரும்போது பேசாம மௌனமா இருந்து வேணும். கோபம் வந்து ஷைத்தானிடம் இருந்து ஏற்படுகிறது. ஷைத்தான் வந்து நெருப்பினால் படைக்கப்பட்டவர், நெருப்பை அணிக்க தண்ணீரை சிறந்தது, எனவே கோபப்படும் போது ஒழு செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவரேனும் ஒருவர் கோபப்படும் போது நின்ற நிலையில் இருந்தால் அவர் அமர்ந்து கொள்ளட்டும், அமர்ந்த பொழுதும் கோபம் தனியவில்லை என்றால் அவர் படுத்துக் கொள்ளட்டும் என்று ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. யார் தனது எதிரியை வீழ்த்துவாரோ அவன் வீரன் அல்ல, மாறாக யார் கோபத்தை கட்டுப்படுத்துவானோ அவனே வீரன் அவன் என்று. எனவே நாம் பொறுமையாக வாழ வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.